அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாச் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறது ஒரு 20 காம்பினேஷன்ஸ்கள் அடங்கிய ஒரு வகுப்பை பற்றி தான். ஸோ இந்த வகுப்பு வாட்ஸ்அப் வாயிலாக நடக்குது. இது ஒரு சின்ன கிராஷ் கோர்ஸ் தான். ஸோ இந்த வகுப்புகளை கலந்துக்கிறதுக்கு பேசிக்கான தகுதி, கல்வி தகுதி அப்படின்லாம் எதுவுமே இல்லை. மலர் மருத்துவ ஆர்வலர்கள் தாராளமாக கலந்துக்கலாம். அதே மாதிரி நான் மலர் மருந்துகள் நானே சுயமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், நானே சுயமாக சில விஷயங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸாக இருக்கும். மலர் மருந்துகள் பேராது குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, அல்லது நம்ம வீடியோவை கொஞ்சம் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் இந்த கோர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது எதற்காக அப்படின்னா, நம்ம அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சில டே டு டே லைஃப்பில் நம்ம மூவ் ஆன் ஆகிறதுக்கு சில தடைகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாலாம் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு ஈஸியான காம்பினேஷன்ஸ் நாமளாகவே கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் கிளியராக நம்ம எதுக்காக இந்த காம்பினேஷன் எடுக்கிறோம், இது எடுக்கிறதுனால இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிற ரீதியில் நம்ம ஒரு கிளாஸ் வடிவமைச்சிருக்கோம். ஸோ இது ஒரு குரூப்பாக வச்சு அப்படிலாம் இல்லை. இது நீங்கள் எனி டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கு கட்டணமும் மிக குறைவு தான். ஸோ இதை நீங்கள் பெறுவதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் தனிப்பதிவில் தான் இதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் அக்சஸ் இதுக்கு உண்டு. ஸோ கொஞ்ச நாள் இந்த மெட்டீரியல் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட வாட்ஸ்அப்லேயே அந்த சந்தேகங்களும் நிவர்த்தி செஞ்சு தரப்படும். இது படிக்கிறதுனால செல்ஃபாக உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்கிறீங்க மலர் மருத்துவத்தை வச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோர்ஸ் ஒரு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸாக இருக்கும். ஸோ இது போன்ற இதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வேணும், இல்லை இது மாதிரி கிளாஸஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ஒன்று கீழே இருக்குது. இதில் வேறு எந்த பதிவும் வராது. நம்ம வகுப்பை பற்றின விவரங்கள் மட்டும்தான் இந்த குரூப்பில் வரும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற 77088 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கான தகவல், பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நேற்றுலேருந்து என்ரோல்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் விருப்பப்படுறவங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த டேட்டில் ஆரம்பிப்பீங்க, ஸோ நான் ஆன்லைனில் இருக்க முடியாது, எனக்கு அன்றைக்கி லீவ் இல்லை, அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுக்கு எந்த டேட்டும் கிடையாது. நீங்கள் எப்போ பேமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணதுலேருந்து 48 ஹவர்ஸில் உங்களுக்கு அதுக்கான தகவல்கள் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ. இதுக்கு அடுத்து நான் இன்றைக்கி உங்களுக்கு மலர் மருத்துவம் சார்ந்த ஒரு டிப் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இந்த டிப்பு எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மலர் மருந்துகளை எடுக்கும்போது வரக்கூடிய ஒரு 3 சந்தேகம் இருக்குது. ஒன்று இந்த மலர் மருந்துகளை நான் சாப்பாடில் எதுலையாவது கலந்து கொடுக்கலாமா, இல்லை கலந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜூஸில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பேக் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம ஜூஸில் எடுத்துக்கலாம், காஃபியில் எடுத்துக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. டீ, காஃபி இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ டீ, காஃபி அப்படின்னா அவங்க மில்க்கு போட்டு நம்மளை மாதிரி டீ சாப்பிடல. அவங்க சொல்கிறது பிளாக் டீ அந்த மாதிரி தான். ஸோ ஆனால் நம்ம இங்கே அப்படி சாப்பிட்றது கிடையாது. பால் போட்டு தான் நம்ம டீ சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி டீயில் நீங்கள் கலக்கும் பொழுது, ஏன்னா இதுக்கு முன்னாடி கலந்தவங்க சில பேர் சொல்லியிருக்காங்க பால் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குது. அதனால் தேவையில்லாமல் நம்ம வேறு ஏதாவது உணவுப் பொருட்களில் கலக்கிறது மூலமாக அந்த மலருடைய தன்மை அந்த மருந்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது ப்ரூவன் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா இது அங்கே அட்வைஸ் பண்ணலை. அவங்க சொன்னதே என்ன அப்படின்னா, வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தில் கலந்தாலும் அதோட தன்மை மாறுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ உணவுப் பொருள்கள் அப்படிங்கிறதுல நம்ம டெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ப்ளைன் வாட்டர், இல்லை நீங்கள் ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜூஸில் எடுக்கலாம், இல்லை பிளாக் டீ எடுக்கிறீங்க அப்படின்னா, க்ரீன் டீ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கூட எடுக்கலாம். பட் என்னை கேட்டால் சாதாரண ப்ளைன் வாட்டரில் எடுக்கிறது அட்வைசபிள். ஒன்று. இன்னொன்று மலர் மருந்துகள் எடுக்கும்போது நான் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ நான்வெஜ் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி மலர் மருந்துக்குன்னு எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் போனாலும்
நான்வெஜ் சாப்பிடும்போது எதுக்காக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மலர் மருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு மனவியல் கூறுகளை ஆய்வு பண்ணி தான் நம்ம அந்த மலர் மருந்துகள் வந்து கொடுக்குறோம். அப்படிங்கும்போது உங்களோட டைஜஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோ டவுனாக இருந்தது அப்படின்னா, அது இந்த பிரச்சனையால் அது ஸ்லோ டவுன் ஆயிருந்தது அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் எடுக்கும்போது அது இன்னுமே கூட கஷ்டத்தை கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட் போனாலும் நீங்கள் வந்து இது எந்த மருந்து எடுத்தாலும் சரி, நாட் ஓன்லி ஃப்ளவர் ரெமெடி, எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போனாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு வந்து ரொம்ப சாத்வீகமான உணவுகளாக இருந்ததுன்னா டைஜஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான். மேலும் தொந்தரவுகள் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான். ஸோ டைரெக்டாக ஒரு கொஸ்டின் இதுக்கு கேட்டிங்க அப்படின்னா, மலர் மருந்து எடுத்துக்கும் பொழுது மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லப்படலை. பட் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது அது சாப்பிட்றதுனால நமக்கு மேலும் தொந்தரவுகள் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு விஷயம் கேட்குறது என்ன அப்படின்னா, அதில் வந்து ஆல்கஹால் இருக்குதே, ஸோ இந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னோம்னா இதுவே அடிக்ட் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வெளியில் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்துக்கும், இதில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவே இதுக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ ஆல்கஹால் இதை முறிப்பது எப்படி, இதில் ஆல்கஹால் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை முறிக்கிறது எப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவும் இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த தகவல்களை தான் உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸாக நான் ஷேர் பண்ண நினச்சது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.